புக் இருக்கு, அது ஆட்சி வரும்னு சொல்லுது. இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணுவாங்கன்னு நாங்கள் பயப்படுறோம். பிரச்சனை என்ன புரியுது? என்ஆர்சி செய்யலாம். பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான் பிரச்சனை. நீங்கள் தேசிய கொடி ஏற்றி காட்டுங்க பாரு, அவன் விட்டுருவான். அவன் அதைத்தான் கேட்குறான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்துருங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல. தூர்மலை தலைப்புல எடுத்து தௌராத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனை பலமாக படித்து பிடித்துக் கொள்ளுங்கள். சிஐஏவும் என்ஆர்சியும் மேலே இப்படி தலைக்கு மேலே இப்படி காட்டுறான். தூர்மலை ஏற்று மாதிரி நாங்கள் பற்றி கொண்டோம், நாங்கள் பற்றி கொண்டோம்ங்கிறோம். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் ஒன்று இஸ்லாத்தை விடணும், இல்லைன்னா இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒழுங்கான ஸ்டடீஸ் பக்கம் வரணும். ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நோக்கி நீங்கள் போ. அதான் ரசூலா சொன்னாங்க, தஜ்ஜால் வரும்போது உலகம் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விடும். ஒரு பக்கம் ஃபுல் காஃபிரா இருப்பான், ஒரு பக்கம் ஃபுல் முஸ்லீமாக இருப்பான், மூமினா இருப்பான். முனாஃபிக்ங்கிற அந்த கேட்டகரியே இருக்காதுங்கிறேன். இப்போ நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்னது? முனாஃபிக். அப்போ இதை பிரிக்கிற அந்த வேலை தான் இந்த என்ஆர்சி பண்ணுது. ஒன்று ஹிஸ்புல்லாவா, அதான் ஆன்மீக அரசியல் ரெண்டு இருக்கு இன்னைக்கு உலகத்தில். ஒன்று நம்ம தலைவர் காட்டுறது ஷைத்தானுடைய அரசியல், இன்னொன்று இதை உடச்சிட்டு இந்த அரசியல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அரசியல். இது ஷைத்தானுடைய கொம்பு தானே. இதுதான் ரசூல் இப்படி உடச்சி, இதுதான் ஹதீஸில் கூட வரும்பார், அந்த வரலாற்று ஹதீஸில் இப்படி காட்டுறது ஷைத்தானுக்கு மிகவும் பாரமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுமா? இந்த ஒரு விரல் தெரியுமில்ல, ஒரு விரல் புரட்சி. இதுதான் ரெண்டே அரசியல் தான், சிம்பாலிக்கே இருக்கு பாரு. இது ஒன்று, இது ஒன்று. உனக்கு இது வேணுமா? இது ஒண்ணுங்கிறது கிலாஃபத்து. இதை தவிர வேற எதை எடுத்தினாலும் இதுதான். புரியுதா? மத சார்பற்றதுன்னு எடுத்தாலும் இதுதான். நீ என்னது, நீ இந்துத்துவா எடுத்தினாலும் இதுதான். இந்தியா கான்ஸ்டிடியூஷன் படி நான் சப்போர்ட் பண்ணினாலும் இதுதான். எல்லாமே இதுதான். இப்போ தலைவர் என்ன பண்ணுவார்? இந்துத்துவ ஆட்சியாக கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவார் ஒரு ஆன்மீக அரசியல். அது பாரு, பாபா படத்தில் அழகாக கொண்டு வந்தான். பாபா படத்தில் தான் அரசியல் வர்ற மாதிரி படம் கடைசி சீன் முடியும் தெரியுமில்ல, 2007. அந்த படத்தில் தான் இந்த முத்திரை லான்ச் பண்ணப்படுது. அப்போ சைத்தானுடைய அரசியல் 2007 அவன் காமிச்சிட்டான். நான் வருவேன், அந்த அரசியல் சைத்தானுடைய அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் படத்தில் வில்லனுடைய பேர் என்ன? இப்போ ராமசாமி. ராமசாமி யாரு? பெரியார். பெரியார் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஈவே ராமசாமி வந்தவனே சீண்டி விட்டானா? ராமசாமிங்கிற வில்லன், அவனை எதிர்த்து நான் பரப்போகிறேன், நான் அரசியலுக்கு வருவேன், நான் ஆன்மீகவாதி, என்னுடைய ஆன்மீகம் இது, கடைசி சீனில் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்றான். அப்போ இதுதான். இப்போ இந்த அரசியல் வேணுமா, இந்த அரசியல் வேணுமா அப்படிங்கிறது தான். இப்போ கடைசியாக இந்த ரோஹிங்கா ஒன்று சொல்லிட்டோம்ல, சைனாலையும் இதுதான் நடக்குது. உய்குரில் 10 லட்சம் பேரை அடைச்சி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குரானு சீன மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. அரபி இல்லாத குரான் சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த குரானை மட்டுமே கோச்சிங் கொடுக்குறாங்க.